ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதை பற்றின ஒரு சம்பவம், அதாவது 2 ப்ரொமோ இது வரைக்கும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொமோவில் வந்து மொட்டை கடுதாசி, அதில் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன மொட்டை கடுதாசின்ற விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் விஜய் பார்வதி கமருதீனுக்கு கொடுத்த ஒரு சோகமான சம்பவங்களும், ஏமா எவ்வளோ அடி வாங்கினாலும் திருந்த மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவமும், கமருதீன் இப்போ யாருக்கு கொடுத்துருப்பார் அப்படின்ற மாதிரியும், கமருதீனுக்கு கிட்டத்தட்ட 2 லெட்ரு மொட்டை கடுதாசி வந்து எஃப்ஜே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் பார்வதி 2 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு முதல் மொட்டை கடிதாசி இதில் வரல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. எனக்கு தெரியும் சுபிக்ஷாக்கெலாம் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, வேணாக்கெலாம் வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு சம்பவங்கள் போச்சு. 2வது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நீட்டிப்பு துண்டிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் போச்சு. அந்த நீட்டிப்பு துண்டிப்பில் வந்துட்டு விஜய் பார்வதி கூட நீட்டிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா சொன்னோடனே ஒரு சவுண்டு கேட்டுக்கோ, டமால்னு. யாருன்னா சபரியோட நெஞ்சு டமால்னு வெடிச்சிருக்கோம். இதுக்கு தான் அப்பத்துலேருந்தே படித்து எத்தனை பேர் சொன்னாங்க, ஒரு இதில் போய் சிக்கிக்காதீங்கன்ட்டு. இப்போது சபரியோட விஷயங்களை வந்து அப்படியே ஜேர்னி எடுத்து பார்த்தா, அவர் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் சண்டை போட்டிருப்பார் பார்த்தீங்களா, அந்த ஒரு தலை டாஸ்கில். அதை தவிர்த்து மீதி எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் மற்ற கண்டஸ்டன்ட், அதாவது குறிப்பாக விக்ரம், கனி அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, எஃப்ஜே அவங்களாம் கம்பேர் பண்ணும்போது அந்த அன்பகங்களை கொஞ்சம் நல்ல ஒரு பிளேயர் தான். ஆனால் இன்னொன்று, அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு திங்க் பண்ணி திடீர்னு பார்த்தா ரொம்ப மொக்கையாக வந்துட்டு காம்படிட்டர் வந்துட்டு எனக்கு காம்படிட்டர் ரம்யான்றது தங்கச்சி பாசம், வேறு ஒன்றும் கிடையாது. சில அண்ணன்கள் இப்படி தான் இருப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது அவங்கள, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ யாருன்னா அரோரான்னு சொல்கிறது. அதனால தான் அவரோட விஷயங்கள் எல்லாமே அப்படியே அமைங்கி போச்சு. இன்றைக்கி ஒரு வேக்கப் கால் மாதிரி வந்துட்டு ரம்யா ஜோ எனக்கு வந்து விஜய் பார்வதி தான் இந்த வீட்டில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சபரியோட மூஞ்சி மாறி போச்சு. இன்ஃபேக்ட் செத்து போச்சு. ரொம்ப வருத்தமாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து பிரஜன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், நான் வந்து சாண்ட்ராவோட விஷயங்களை துண்டிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ விஜய் சேதுபதி வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார், கிளாப் பண்ணியிருப்பார். இதெல்லாம் நம்பலாமா, நீங்களும் நம்பிடாதீங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து அப்போ அவங்கள வந்து துண்டிக்க போகிறீங்க, இல்லை கேமில் அப்படின்னு சொல்லியிருப்பார். என்னென்னா விஜய் சேதுபதி அவர்களுக்கு லிட்டரலாக வந்துட்டு பிரஜனை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு இடத்துக்கு வரணும், இதான் உண்மை, புரியுதுங்களா. ஏன்னா என் மச்சான் வாடா மச்சி அப்படி தான் வந்து வரும்போதே பேசினார். அப்படின்னு இருக்கும்போது போன வாரம் வந்து அவரை போட்டு பொலன்னு பொழந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரவர்சின்னு ஒரு விஷயம் வரும்போது தான் வந்து அவங்களுடைய விஷயங்கள்லாம் வெளியே வந்து பேசப்படும், புரியுதுங்களா. இப்போ சுபிக்ஷா இது வரைக்கும் திட்டிருக்காங்களா, சுபிக்ஷா எந்த நிலைமையில் இருக்காங்க, யாரையெல்லாம் அவர் வந்து பேசலையோ அவங்களாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் தான் போவாங்க, புரியுதுங்களா. இல்லை அதிகப்படியாக கலாச்சி வெளியே அமைச்சிருப்பாங்க. இப்போது என்னென்னா பிரஜனை வந்து அந்த லிஸ்ட் அவுட் எடுத்து அன்றைக்கி வந்து அவ்வளோ கிழிச்சிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பாக விஜய் சேதுபதிக்கு பிரஜன் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணணும், மேபி டாப் 5ல் அவரை வர வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம், புரியுதுங்களா. இப்போது அதனால தான் வந்து அங்கே வந்து அவர் சொன்ன உடனே கிளாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் உசுப்பேத்தி விட்டுருப்பார். அதேமாதிரி என்னையை கேட்டிங்கன்னா பிரஜன் அண்ட் சாண்ட்ரா இவங்க 2 கண்டஸ்டண்ட்டில் வந்து எனக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா விட பிரஜன் உண்மையிலே வந்து ஒரு நேர்மையான ஒரு கண்டஸ்டன்ட். ஏன் அப்படின்னா அவர் நிறைய விஷயங்கள் மூஞ்சிக்கு நேராக பேசுகிறார், பின்னாடி பேசுகிறது கிடையாது மேக்ஸிமம், சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் என்னென்னா, சாண்ட்ரா வந்து நேற்று வந்து எஃப்ஜே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கார் விஜய் பார்வதி பற்றி. ஆனால் சாண்ட்ரா வெளியில் சொன்னாங்களா பார்த்தீங்களா, இதே ஜெயிலில் காலையில் சொன்ன விஷயங்கள் சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் வந்து விஜய் பார்வதி கிட்ட சாண்ட்ரா பேசுகிறாங்க. ஒரு வாரத்தை சொல்லியிருப்பாங்களா, இதை விஜய் பார்வதியும் புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா. அதே மாதிரி கமுக்கமாக எல்லா வேலையும் செய்வாங்களாம் சாண்ட்ரா. சாட்டர்டே ஆனால் வந்து மூஞ்சை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணா அந்த பொண்ணுன்ற அளவுக்கு மூஞ்சை பார்த்துப்பாங்களா. ஸோ அவங்களோட விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேறு மாதிரி தான் இருக்குது, அந்த அளவுக்கு நேர்மையாக இல்லை அவங்களோட கேம். ஆனால் பிரஜனோட கேம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு கேம். அவர் நல்ல மனிதர். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து அவர் நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். நானே பார்த்தீங்கன்னா அவர் உள்ளே வரும்போது ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா இது எல்லா இடத்துலையும் இந்த ஷோவில் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ கமருதீன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன பண்ணான்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கோவமாக நான் வந்துட்டு அதாவது என்னென்னா அசீமா ஃபாலோ பண்ணணுன்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு சில பேருக்கு நேச்சுரலாக வரும், அதுதான் மக்களுக்கு பிடிக்கும். நான் இவங்கிற மாதிரி ட்ரை பண்ண போகிறேன், அவங்கள மாதிரி ட்ரை பண்ண போகிறேன், அது வராது. கமருதீன் அந்த மாதிரி தான் செஞ்சு கடைசியில் அது மொக்க வாங்கி கடைசியில் இப்போ வந்து ஒன்றுமேலாம் போயிட்டார். இப்போ வந்து சைலண்ட் ஆகிட்டார். ஆனால் இது நல்லா இருக்குது சைலண்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அரோரா பின்னாடி சுற்றுறதுனால பெருசாக வந்துட்டு கடைசி வரைக்கும் அரோரா பின்னாடியே இருந்தார்னா அவர் வந்து இதில் வந்து டாப் 5லாம் வர்றதுக்கு அவர்லாம் நினச்சி கூட பார்க்க தேவையில்லை, வரமாட்டார், புரியுதுங்களா. அரோரா கூட டாப் 5ல் வந்து உட்காந்துருவாங்க போல இருக்குது, சரிங்களா. இப்போது பிரஜன் வந்துட்டு சாண்ட்ரா விட்டு இந்த ஒரு முடிவு சொன்னார் பார்த்தீங்களா, நான் வந்து துண்டிக்கணும்னு நினச்சேன்னு. அதை தான் வந்துட்டு அன்றைக்கி ஆர்யா அவர்களும் சொன்னார் சூப்பராக. என்ன சொன்னார்னா, நீ வந்து சாண்ட்ராக்கு சேலஞ்ச் பண்ணு,
நீங்கள் 2 பேரும் அங்கே வந்து குடும்பம் நடத்துவாங்க போனீங்க, அவங்க உங்களோட கண்டஸ்டன்ட், அவங்கள சேலஞ்ச் பண்ணு, எல்லாருக்கும் நீ தட்டி கேட்குற மாதிரி இவங்களையும் தட்டி கேளு அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல முடிவாக இருக்குது. இன்றைக்கி செம்மையான ஒரு முடிவை வந்து பிரஜன் எடுத்தது. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்துட்டு ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணாருன்னா கண்டிப்பாக இவருமே வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஏன்னா டாப் 5க்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு இவங்க தான் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர இவங்க வரணும்னு சொல்லிட்டு யார் மைண்டு இது வரைக்கும் திங்க் பண்ணவே இல்லை. விஜய், பார்வதி, கமருதீன் இவங்க தான் மெயினாக வந்து வராங்க. மீதி இவங்களாமா அப்படின்ற மாதிரி தான் மைண்டு எல்லாருக்கும் போகுது. இப்போ சபரி இன்றைக்கி வந்து ஒரு அடி வாங்கியிருக்காரு. இதுலேருந்து அவர் மாறினோன்னா கண்டிப்பாக டாப் 5ல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பெருசாக யாருமே இல்லை. அந்த இடத்த பிரஜன் நிரப்புறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அதை இன்றைக்கி அவர் சொன்ன மாதிரி அவர் எடுத்து வச்சார்னா அவருடைய விஷயங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராக வரும். எதைத்தான் வந்து விஜய் சேதுபதியும் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பிரஜனோட கேம் பிடிக்குமா? அவர் இதுக்கப்புறம் நல்ல ஒரு தொடக்கத்தை இதுக்கப்புறமா கேமை மாற்றி விளையாண்டா நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.